This video is the highlights of the video titled Tamil Philippines Okay. Relationship. Vanakkam! Okay, come on here. You can say Vanakkam. Vanakkam! Vanakkam. Vanakkam! 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 பிலிப்பைன்ஸில் என்னுடைய வாழ்க்கை பயணம். பிலிப்பைன்ஸில் 13 வருட வாழ்க்கையானது அநேக அனுபவங்களினாலும் நினைவுகளினாலும் நிறைந்துள்ளது. அனுபவங்கள் நாளுக்கு நாள் மாறுபடும் பொழுது நினைவுகள் வலுவடைகின்றன. சமூக, கலாச்சார, புவியியல் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் தனித்துவம் வாய்ந்ததாகவும் உற்சாகம் உள்ளவைகளாகவும் இருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சோழர்களாலே இரத்தக்கோடு கால் பதிந்த சரித்திரம் இந்த நாட்டிலே இருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் வரலாற்றின் இந்த பகுதியுடன் தொடர்புடைய ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவம் எனக்கு உண்டு. ஆகையினாலே நான் வெளியிடுகிற வீடியோக்களை நீங்கள் தவற விடாதீர்கள். ஏனென்றால் அநேக நிஜ வாழ்க்கை சம்பவங்களினாலே நிறைந்த வீடியோக்கள். என்னுடைய வீடியோக்கள் பகுதி 1 ஆரம்பிக்கின்றது. பகுதி 1 ஹைலைட்ஸை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அறிமுகத்தை உங்களுக்கு காண்பித்துவிட்டு பிறகு உங்களை இந்த நெடுஞ்சாலையிலே என்னோடு கூட அழைத்து செல்கிறேன். பிறகு திப்போலோக் என்கிற ஒரு நகரத்தை அடைகிறோம். அங்குள்ள வணிக ஸ்தலங்கள், ரோடு, இவைகளை எல்லாம் உங்களுக்கு நான் அதில் காண்பிக்கிறேன். பிறகு ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபி குடித்துட்டு அப்புறம் செஸ் விளையாடுகிற நண்பர்களை பார்த்து விட்டு நாம் திரும்புகிறோம். பிறகு இங்கே உள்ள பெண் பிள்ளைகளுக்கு தமிழை நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி வணக்கம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி அடுக்குகிற விதத்தை நான் இந்த வீடியோவில் விவரித்திருக்கின்றேன். அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தமிழுக்கு நான் செய்கிற ஒரு தொண்டு. அநேக நண்பர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள், பிலிப்பைன்ஸில் இனி அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். அதை குறித்தும் இந்த பார்ட் 1 வீடியோவிலே நான் விவரித்திருக்கின்றேன். பார்ட் 1 வீடியோவுடைய தலைப்பு தமிழ் பிலிப்பைன்ஸ் ரிலேஷன்ஷிப், இஸ் இட் ஃபர்காட்டன்? பகுதி 1க்கு எப்படி செல்ல வேண்டும் என்கிற லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் கொடுத்துருக்கிறேன். மேலும் இந்த வீடியோ முடிந்த பிறகும் கூட உங்களுக்கு அந்த லிங்க்கு, அந்த பேஜ் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு செல்லும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.